வணக்கம். இன்றைக்கி வாங்க பழம்பொரி எப்படி செய்கிறது, அதாவது நேந்திரம் பழம் பஜ்ஜி எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நேந்திரம் பழத்தை எடுத்து வச்சுங்க. அதை பழத்தோட தோலை சீவி எடுத்துடணும். கட் பண்ணிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக பஜ்ஜிக்கு போடுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் பண்ணலாம் பார்க்கலாம். மைதா எடுத்துக்கோங்க. மைதா 1 கப், சால்ட்டு போட்டுங்க. அப்புறம் அதோட பேக்கிங் சோடா, அதாவது சோடாப்பு சேர்த்துங்க கொஞ்சோண்டு. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துங்க, கலருக்காக. கலர் போட்டு சேர்க்கலாம், மஞ்சத்தூள் நல்லது. அப்புறம் சுகர் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட லைட்டாக வாட்டர் கலந்து நல்லா திக்காக இருக்கிற அளவுக்கு, நம்ம ரெகுலராக போடுற பஜ்ஜிக்கு மாரி போடுற அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துங்க. இப்போ அதில் நினச்சி பஜ்ஜியை அந்த பழத்தை நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. டீப் ஃப்ரை தான் நல்லாயிருக்கும். அது டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. இப்படி பண்ணிங்களா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். என்ன பழம்பொரி பஜ்ஜி சூப்பரா? இல்ல சாப்பாடு சூப்பர்.